வசனத்துக்கு நேரே நம்முடைய பைபிளை திருப்புவோம். எல்லாரும் பைபிளை பக்கம் 264, எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். எல்லாரும் கை வைத்து தோற்றம் பார்க்கலாம். இந்த மாதத்தில் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் என்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம கவனிக்கிற காரியம் சுவிகார புத்திரர். எல்லாரும் சொல்லுங்க, சுவிகார புத்திரர். எப்படி சேர்ந்து வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லலாம். சொல்லுங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். மறுபடியும் கூட சேர்த்து சொல்லுங்க, என்னை இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். முன்குறித்திருக்கிறார். எல்லாம் கை வைத்து அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். ஒரு விஐபி அல்லது ஒரு முக்கியமான நபரா இருக்கிறவங்க, பெரிய பணக்காரங்க, பெரிய அரசியல்வாதி அல்லது பெரிய நிலைமையில் இருக்கிறவங்க பிள்ளைங்க என்ன சொல்லும்? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அம்மா. அப்படி என்ன செய்வாங்க? அலட்டிக்குவாங்க. அல்லேலூயா. அது தப்பு இல்லை, நல்லது தான், ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பக்கத்தில். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானும் நீங்களும் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் யார் என்பதும், நம்முடைய ஆண்டவரோடு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், நாமும் அதை விட நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். கை வைத்து கத்திர ஸ்தோத்திரம் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இங்கே இந்த முதல் அதிகாரத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு வார்த்தையா நம்ம பார்த்தா நமக்கு டைம் போத. 3வது வசனத்தை திருப்பி, 3வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆசீர்வதித்திருக்கிறார். தெய்வம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. God has blessed us. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும்போது 2 வார்த்தையை நான் பார்க்கிறேன். முதலாவது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், when God blesses us, He praises us, speaks well of us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா, முதலாவது அவர் நம்மை பெருமைப்படுத்துகிறார், நம்மை குறித்து மேன்மையாக பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து நல்ல விதமாய் பேசுகிறார். அதுதான் ஆசீர்வாதம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வீடு கட்டினா போதும், ஒரு கல்யாணம் பண்ணா போதும், ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா போதும், ஒரு வேலை கிடைச்சா போதும், ஒரு வருமானம் கிடைச்சா போதும், இதுதான் ஆசீர்வாதம்னு உலகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, அல்லது நம்ம உலகத்தில் இருந்ததுனால இதைத்தான் கற்றுக்கொண்டோம். ஆனால் அது அல்ல ஆசீர்வாதம். இது வந்துடும், நம்முடைய முயற்சியினாலும் நம்முடைய ஏற்பாட்டினாலும் வந்துடும். ஆனா தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம். கை வைத்து சொல்லுங்களேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சொன்ன வேற ஒன்றும் இல்லை. அவர் நம்மை புகழுகிறார், அவர் நம்மை குறித்தே பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, யோபு என்ன செய்தார்? அங்க தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோன்னு ஆண்டவர் சாத்தானை பார்த்து பேசுறார். என்ன சொல்றார்? அவன் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறான் பத்தியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெருமையா பேசுவார். உங்களை பற்றி, என்னை பற்றி ஆண்டவர் பெருமையா பேசுறாரா? நல்ல விதமா பேசுறாரா? அந்த அளவுக்கு நானும் நீங்களும் வாழ்றோமா? நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அதுதாங்க ஆசீர்வாதம். ஒருத்தர் சொல்றார், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சொன்னார், அவர் நம்மை பற்றி பெருமையா பேசணும், உயர்வா பேசணும், நல்ல விதமா பேசணும். உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பற்றி நல்லா பேசுறாங்களா?
உங்க மனைவி, உங்க புருஷன், உங்க பிள்ளைங்க உங்களை பத்தி நல்லா பேசுறாங்களா? இதுதாங்க ஆசீர்வாதம். அது இருக்கும், இது இருக்கும், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் நம்மை குறித்து அவர் உயர்வாய் பேசுகிறார், நம்மை குறித்து நல்ல விதமாய் பேசுகிறார். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் என்கிற இன்னொரு காரியம் என்ன? அவர் தம்மாலே நம்மை நிரப்புகிறார், தம்மை போல நம்மை மாற்றுகிறார். இதுதான் ஆசீர்வாதத்தின் இரண்டாவது வகை. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கை வைத்து தோத்திரம் பண்ண பார்க்கலாம். இயேசுப்பாவை சொந்த ரட்சகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க நல்ல கை வைத்து தோத்திரம் பண்ண பார்க்கலாம். அவரால நம்ம மாறி இருக்கிறோமா? அவரை போல நம்ம மாறி இருக்கிறோமா? அவரால் நம்ம மூடி இருக்கிறோமா? அவர் நம்மை மூடி இருக்கிறாரா? அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. இந்த மூணாவது வசனத்துல பார்க்கிறோம், 1:3 என்னவா? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பார்னு போடல, ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். சோத போவாதீங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லுங்க, இல்லையா? வாக்கையை ஏற்பீங்களா? அவர் ஆசீர்வதிச்சிட்டாருங்க, நம்ம தான் போய் எடுத்துக்க போறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். எதற்கு மகிமை உண்டாவதாக? இந்த வசனத்துல, மூணாவது வசனத்துல 2 விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? ஒண்ணு, உன்னதங்களிலே, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். 2 விரல உயர்த்துங்க பார்க்கலாம், 2 விரல உயர்த்துங்க. சொல்லுங்க, உன்னதங்களிலே. சொல்லுங்க, உன்னதங்களிலே. உன்னதம் என்னது? உயர்ந்த ஒரு இடம். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா பரலோகம். அது என்னது? சொர்க்கம். ஆமென் சொல்லுங்க, உன்னதங்களிலே. உன்னதங்களிலே. இரண்டாவது என்ன? ஆவிக்குரிய. எல்லாரும் சொல்லுங்க, உன்னதங்களிலே ஆவிக்குரிய. இந்த ஆசீர்வாதம் உன்னதங்களுக்கு அடுத்தது. இந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரியது. கை தட்டி தோத்திரம் பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னதமான ஆசீர்வாதம். நம்முடைய தேவன் உன்னதமான ஸ்தலங்களிலே வாசம் பண்ணுகிறார். அவர் உன்னதமான தேவன். அப்படியான அந்த ஆசீர்வாதம் அது எப்படிப்பட்டது? அது உன்னதங்களின் தன்மை உள்ளது, உன்னதமான நிலைமை உள்ளது, உன்னதமான பண்பாடு உள்ளது, உன்னதமான கால சூழ்நிலை போன்றது. அல்லேலூயா. நம்ம பார்க்கிற இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதம், அது உயர்ந்த ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம்? ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இரண்டாவது சொன்னேன், இந்த ஆசீர்வாதம் என்னது? ஆவிக்குரியது. கை கட்டி சொல்லுங்களேன், ஆவிக்குரியது. ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரியது என்று சொன்னா என்னது? பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தது. ஆமென். This blessing is spiritual or related to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தது நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கையை செய்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கையை செய்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். மறுபடியும் சொல்லுங்க கூட, உன்னதமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதுதான் எனக்கு வேணும். இந்த காலையில் இருக்கிறது வாஞ்சிக்கிறவர்களை கை வைத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது ஓணும் இது ஓணும்னு அலைஞ்சி திரிகிற தப்பு இல்லை, அது உன் பிரயாசம். ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவர் உன்னதமான தேவன். அவர் உன்னதங்களில் இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் யாரு? அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை பற்றி உயர்வாய் பேசுகிறார், என்னை உயர்த்துகிறார். அவன் தம்முடைய சாயலை என் மேல வைக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பம். ஒரு முறை கூட கை தட்டி மறுபடியும் இந்த அதிகாரத்தில் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அல்லது உன்னதங்களில் இருந்து வருகிற ஆசீர்வாதம் எவைகள் என்பதை 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஒரு 7 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லாரும் பைபிளை திறந்து பாருங்க. பைபிளை திறங்க, கண்ணை மூழ்கி பாருங்க, கண்ணை போடாதீங்க. எல்லாரும் பைபிளை நல்லா ஒன்று பார்க்கலாம். நீங்க பாருங்க, 4வது வசனத்துல
4வது வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் 4வது வசனத்தில் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, தெரிந்து கொண்டார். எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, தெரிந்து கொண்டார். chosen, we are chosen generation. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அவருடைய தெரிந்தெடுப்பிலே நானும் நீங்களும் சேர்ந்து விட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் வாய்த்து சொல்லுங்க, தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்டார். நல்லா கையை நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் முதல் படி. இரண்டாவது, நம்ம வாசித்த 6வது வசனத்திலே 6வது வசனத்தின் பின்பகுதி, சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், முன்குறித்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, வாய்த்தர சொல்லுங்களேன். தெரிந்து கொண்டார், முன்குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுல 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். தமிழ் வேதாகமத்தில் சரியா நமக்கு அது இல்லை. தாம் பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அப்படின்னா நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். God has accepted us. அல்லேலூயா. இருக்கிற மாதிரி நம்மளை ஏற்றுக்கொள்றது மனுஷனே இல்லை, ஆனா தெய்வம் தான். நம்ம இருக்கிற விதமாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்மை புரிந்து கொண்டவர் ஆண்டவர். அல்லேலூயா. கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க கூட சேர்ந்து, தெரிந்து கொண்டார், முன்குறித்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய ரத்தத்தினாலே இவருக்குள் நமக்கு என்ன செஞ்சிருக்குது, உண்டாயிருக்குது. மீட்பு. எல்லாரும் சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டேன். நம்ம பாட்டு பாட பார்த்தீங்களா? எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, மீட்பு. என்னை ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். இந்த பூமியில அடிமையா இருந்து, பாவத்தில் இருந்து, நோயில் இருந்து, சாபத்தில் இருந்து என்னை இயேசு மீட்டார். அவருடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டார். கை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. அவர் மீட்பர், அவர் என்னை மீட்டிருக்கிறார். அவன் சொல்லுகிறேன். 5வது வசனத்துல ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். என்ன பாருங்க, 10வது வசனத்துல நமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை சொல்லுங்க, கை வச்சு அறிவித்தார். சத்தமா சொல்லுங்க, அறிவித்தார். என்ன அதுன்றத அறிவித்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும். நான் இன்னொரு வார்த்தையை சொல்றேன். அந்த ரகசியம் வேற ஒண்ணு இல்லை. யூதன் என்று புறஜாதியான் என்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக யூதனையும் புறஜாதியானையும், படித்தவனையும் படிக்காதவனையும், மேன்மை உள்ளவனையும் கீழே உள்ளவனையும் ஆண்டவர் சமமாக்குவது, அவர்களை ஒன்றாக்குவது ஆண்டவருடைய திட்டம். அதுதான் ரகசியம். கை வைத்து தந்திரமனங்களே. அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவர் மாத்திரம் பட்சவங்க தான் எனக்கு ஓணும், பணக்காரன் தான் எனக்கு ஓணும், பெரிய நிலைமையில் இருக்கிறவங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னா யோசிச்சு பாருங்க. அவர் யார்? அப்போ அவர் பட்சபாதம் உள்ளதை ரகசியத்தை அறிவித்து. என்ன ரகசியம்? நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாரையும் அவருடைய சரீரத்துக்குள்ளே ஒன்றாக்கி இருக்கிறார். எந்த மதம், எந்த ஜாதி, எந்த ஜாதியும் நமக்கு, எந்த ஜாதியும் நமக்கு அடிமை அல்ல, எந்த ஜாதிக்கும் நம்ம அடிமை அல்ல. ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய ஜாதிக்குள்ளே, அவருடைய குடும்பத்துக்குள்ளே இணைத்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் அறிவித்தார். கை வைத்து அறிவித்தார். சத்தமா சொல்லுங்க, ஆமென். 12வது வசனத்துக்கு வாங்க. 12வது வசனம் கீழே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கை வைத்து சொல்லுங்களேன், சுதந்திர. எல்லாரும் சொல்லுங்க, சுதந்திரிக்கிறவர். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியில நமக்கு சொந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்குள்ளே உங்களை என்னையும் சுதந்திரிக்கிறவர்களாக கட்டளை வைத்திருக்கிறார். கை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. 13வது வசனத்துல என்ன பண்ணியிருக்கிறாரா? முத்திரை போட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கு. சொல்லுங்க, முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். நல்ல கை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க, என் மேல யார் முத்திரை இருக்குது? ஆண்டவருடைய முத்திரை. ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் சொல்லுவான், நான் கவர்மெண்ட் சர்வன்ட். ஒரு போலீஸ்காரன் சொல்லுவான், பாருங்க பாரு, நான் யாருன்னு பாருங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? பரிசுத்த ஆவிக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நல்ல கை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் மேல, என் மேல ஆண்டவருடைய முத்திரை, ஆவியானுடைய முத்திரை நம்ம மேல இருக்குது. நல்ல கை வைத்து இந்த 7 விஷயத்தை எல்லாம் சேர்த்து சத்தமா சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தெரிந்து கொண்டா. சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதம்
6வது வசனத்துக்கு நேரே 1:6 மறுபடியும் அந்த வசனத்தை சேர்த்து படிக்கலாமா? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். Having predestined us to adoption as sons by Jesus Christ to himself according to the good pleasure of his will. Predestined, முன் குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆண்டவர் அவருடைய ஏற்பாட்டின் காரியத்தை புரிந்து கொள்றது. அதனாலதான் மற்றவங்களுக்கு முன்னாடி தாழ்வா நினைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி நான் தாழ்வானவன் நினைக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, என்னையும் உன்னையும் நம்மை படைத்த தெய்வம், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வம், உன்னதத்துக்கு அடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதுல முதன்மையானது மேன்மையானது அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை சொல்லுங்க, நம்மை முன்குறித்திருக்கிறார். கை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எதற்கு தெரிந்து கொண்டார், எதற்கு முன்குறித்தார்னு நம்ம கவனிக்கும் போது 4வது வசனத்தில் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்க. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா. சொல்லுங்க, வாய்த்திரம் சொல்லுங்க. பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் குற்றமில்லாதவர்களா இருக்கவுமே என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கை வைத்து தோத்திரம் பண்ணுங்களே. ஆமே. 3வது விஷயம், சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். சொல்லுங்க, சுவிகார புத்திர. ஆமே சொல்லுங்களேன். நல்ல கையை செய்து தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நல்ல கையை செய்து தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. To be holy, blameless and adoption as sons. இந்த 3 விஷயம். பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றமில்லாதவர்கள், தேவனுடைய சுவிகார புத்திரர். அவர்கள் பார்த்து 3 விஷயத்தை சொல்லி தெரியுமா? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க. பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாதவர்கள், அவருடைய சுவிகார புத்திரராக இருக்க தெரிந்து கொண்டார். எப்ப தெரிந்து கொண்டார் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னே. சொல்லுங்க. வாய்த்திரம் சொல்லுங்க. இப்போ ஐயா, அம்மா, நானும் நீங்களும் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி என்னையும் உங்களையும் அவர் தெரிந்து கொண்டார். எப்போ? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். 2 தெசலோனிக்கேயர் 2:13 ஆதி முதல் உங்களை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, ஆதி. உலக தோற்றத்துக்கு முன்னே. நெஞ்சில கை வச்சு பாருங்க. நல்ல கவனிங்க. என்னையா என்னையா உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டார். என்னையா என்னையா ஆதி முதல் தெரிந்து கொண்டார். என்னையா உங்களைத்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆதி முதல் என்னையும் உங்களை தெரிந்து கொண்டார், முன் குறித்திருக்கிறார். ஆமே. உணர்ந்தவங்க புரிந்தவங்க நல்ல கையை ஏற்றி தோத்திரம் பண்ணுங்க. உங்களை அற்பமா பார்க்காதீங்க. மற்றவங்க பார்வையில் நீங்க அற்பமா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் ஆமை குற்றம் இல்லாதவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா, அவருடைய சுவிகார புத்திரராக இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, தெரிந்து கொண்டா. யாரை தெரிந்து கொண்டாரா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். கை வைத்து தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. கையை செய்தாண்டு மையப்படுத்துங்க. அல்லேலூயா. மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாத படிக்கு ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை. யோசிச்சு பாருங்க. நானும் நீங்களும் ஞானிகளா? நானும் நீங்களும் பலவான்களா? நோஞ்சாங்க ஏகப்பட்ட வியாதியை உள்ள வச்சுக்கிட்டு மறைச்சு மெடிசனை சாப்பிட்டுக்கிட்டு இதே போல பலவீனர்கள். ஆனா உங்களை என்னையும் அவர்களை வெட்கப்படுத்தும்படி, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான என்னையும் உங்களை கற்று தெரிந்து கொண்டார். கை வைத்து அல்லேலூயா. நல்ல கைகளை சேர்த்து அல்லேலூயா. யாக்கோபு சொல்வான், ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரா? யாக்கோபு 2:5 பாப்பீங்கன்னா யாரை தெரிந்து கொண்டார் பாருங்க, வாசிங்க. தரித்திரரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க. யாக்கோபு 2:5 தரித்திரரை
அல்லேலூயா. எதுக்கு? இந்த உலகத்தின் தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்ற தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பெரிய பணக்காரர் நீங்க, யாராவது சொல்ற அளவுக்கு பணக்காரர் ஆனவங்களோ இல்ல, தரித்திரரா இருந்தாலும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஐஸ்வர்யவான்களா மாற்றியிருக்கிறார். விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா படிச்சவங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்ற அளவுக்கு நம்ம ஆண்டவர் தகுதிப்படுத்துறார். மற்றவங்களுக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? யோவன மாஸ்டர் பாப்பா அடிக்கடி முன்னாடி இருந்த எம்எல்ஏ அனந்தராமனை போய் ஒரு நாள் சந்திச்சு அவர் ஆட்டுங்கான வச்சுட்டு வந்துருக்கு. ஆனால் விட்டுருச்சு, அப்படியே விட்டுருச்சாமா. ஒரு நாள் போய் அந்த அவரை பார்க்கும்போது எனக்காக ஜெபம் பண்ணுமா? நம்ம தான் படிக்காதவங்க தான். ஆனால் ஆண்டவர் மேன்மையான மக்களுக்கு முன்பாக அவர் தன்னுடைய பிள்ளைகளை உயர்வான ஸ்தானத்தில் கற்க வைத்திருக்கிறார். நல்ல கைவேதி தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன்னா, நான் பிறந்த குடும்பம், நான் வளர்ந்த ஊரு, நான் இருந்த விதம், ஆனால் ஆண்டவருக்கு தோத்திரம். பெரிய சபையில அல்லது இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துல பெரிய ஆட்களுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பெரிய மேன்மையை கொடுத்தார். ஆனா அது வேற ஒண்ணு இல்லை, அது முழுசும் அவருடைய கொடுத்த. நல்ல கையை செய்து தோத்திரம் பண்ணல. நம்மளே அப்படித்தாங்க வைப்பார், நம்ம ஆண்டவர் அப்படிதான் வைப்பார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டா. சொல்லுங்க, தெரிந்து கொண்டா. சொல்லுங்களேன், தெரிந்து கொண்டா. முன்குறித்திருக்கிறார்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு வசனத்தை படிக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரம் எதுக்கு முன் குறிச்சிருக்கிறார்? ரோமர் 8வது அதிகாரம் 29-30 வசனங்களை குறிச்சிங்க பார்க்கலாம். தம்முடைய குமாரன் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கைவேறு சொல்லுங்களேன், அல்லேலூயா. எதுக்கு முன்குறித்தார்? இயேசுவின் சாயலை போல நாம் வாழும்படி, இருக்கும்படி, அவருக்கு ஒப்பாக நம்ம இருக்க நம்மை முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு இந்த மகிமையை கொஞ்சம் பாருங்க. ஆண்டவர் அவருடைய மகிமை எப்படிப்பட்டது? அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க முன் குறித்திருக்கிறார். கை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, கூட சேர்த்து சொல்லுங்க. முன் குறித்திருக்கிறார், முன் குறித்து அழைத்திருக்கிறார், அழைத்து நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், நீதிமான ஆக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். கை தட்டி மறுபடி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நல்ல கைகளை ரகசியங்களை புரிந்து கொள்ள கண்களை தரங்க ஆண்டவரே. இயேசுவை போல மாற்றுவதற்காகத்தான் முன்குறித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையா என்னைய உங்களைய மாற்றி இருக்கிறார். ஆனா ஆண்டவர்கிட்ட பிச்சைக்கார மாதிரி, ஆண்டவரே அது ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, பிச்சைக்கார மாதிரி கேட்காத. உன்னை இயேசுவின் சாயலுக்கு, உன்னை என்னையும் இயேசுவை போல மாற்றி பிதா தம்முடைய குமாரனிலே வைத்த அன்பை போலவே என் மேலே உங்க மேலே அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கைவேதியாமே அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, முன் குறித்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, முன் குறித்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையா கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஒரு வசனத்தை எடுக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் நேரம் திருப்புங்க பார்க்கலாம். ரொம்ப பரிச்சயமான ஒரு அதிகாரம். யோவான் 3வது அதிகாரம் 15லிருந்து வாசிக்கலாம். 15லிருந்து அப்படி வாசிப்போமா? சேர்ந்து வாசிக்கலாமா? தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் தீர்க்க
முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி வந்து இங்கே பிரசங்கம் பண்ணும்போது அதில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி போயிட்டார். யார் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்ற விஷயத்துல நல்லா கவனிங்க. உலகத்துல பிறந்த வாழ்ற எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. ஆனா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நீங்க பாருங்க 15ஆம் வசனத்துல தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, 16ஆம் வசனத்துல அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க ஆமென். அப்போ ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக தான் தன்னுடைய உயிரை கொடுத்தார். இயேசு எல்லாருக்காக மரித்தார். ஆமாவா இல்லையா? கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். உங்க ஊர்ல உங்களுக்காக மட்டும்தான் மரிச்சார்னு நீங்க நினைப்பீங்கன்னா நீங்க சுயநலக்காரர். ஆண்டவர் எனக்காக மாத்திரமல்ல, என் ஊருக்காக, என் குடும்பத்துக்காக, என் தேசத்துக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக இயேசு மரித்தார். விசுவாசிக்கிறவங்க கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் படைத்த எல்லா படைப்பை காட்டிலும் மனிதனுக்கு ஒரு விசேஷித்த தன்மையை கொடுத்தார். அது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? தீர்மானிக்கிற ஒரு தன்மை. விசுவாசிக்கலாமா வேணாமா என்கிற அந்த தன்மையை மனுஷன் கையில கொடுத்துட்டார். எந்த மனுஷன் எந்த மனுஷி இயேசுவே என் உள்ளத்துல வாங்க நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றாங்களோ அவங்கதான் ஆண்டவராலே அவருடைய தெரிந்தெடுப்புக்குள்ளே வருகிறார். அல்லேலூயா. கட்டாயப்படுத்தி யாரையாவது ஆண்டவர் அவர் பக்கம் இழுக்கிறாரா? உங்களை கட்டாயப்படுத்தி இழுத்தாரா? நீ யாராவது சொல்லி கட்டாயப்படுத்தி நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை இல்லை. ஆமா தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய சுயாதீனம், நம்ம தீர்மானம் எடுக்க கர்த்தர் நமக்கு வழி நடத்தி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறதோ விசுவாசிக்காம போறதோ என்ன சொல்ல மாட்டேன், அது எல்லாம் பொழுது. ஆமென். விசுவாசித்தால் நான் அவருடைய தெரிந்தெடுப்புக்குள்ளே வருகிறேன். நான் அந்த சத்தியத்தை விசுவாசித்தால், நான் இயேசுவை விசுவாசித்தால், நான் அவருடைய ஒளியிடத்தை, நான் அவருடைய ஒளியை நான் நம்பினால் என்ன அவர் தெரிந்து கொண்டார் என்ற அந்த தெரிந்தெடுப்புக்குள்ளே வருகிறேன். அல்லேலூயா. நம்ம இப்ப ஆண்டவரை விசுவாசித்த ஒரு பிள்ளையா வந்திருக்கிறோமே, இத உலகத்தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைங்க யார் என்ன ஏற்றுக்கொள்வாங்க, யார் என்ன முன்ன வைப்பாங்க, யார் என்ன விசுவாசிப்பாங்க என்பதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். கை வைத்து ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுக்கலாமா? அல்லேலூயா. அப்போ திரும்ப சொல்றேன், ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? உங்களை என்னையும் இந்த பூமியில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளா வச்சிருக்கிறார். ஆனா நானும் நீங்களும் இயேசுவே நீர்தான் ஆண்டவர், நீர்தான் கர்த்தர், என் உள்ளத்துல வந்து என் வாழ்க்கையில வந்து என்னை ஆசீர்வதியும், நான் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி உங்களுடைய பிள்ளையாக நடந்து கொள்வேன் என்கிற அந்த தீர்மானத்தை எடுத்தோம். ஞானஸ்நான உடன்படிக்கையில வந்தோம். நானும் நீங்களும் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். கையை செய்தாங்க பார்க்கலாம். 2 பேதுரு 3:9 சொல்லுது, தாமதிக்கிறார் சிலர் என்கிறபடி 2 பேதுரு 3:9 கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்பே. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க இயேசு இன்னும் சீக்கிரம் வராம இருக்கிறாரு? பூமியில எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இயேசு தன்னுடைய வருகையை தாமதிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் மனந்திருக்கணும். இந்த நாட்களில் கவனிக்கிற ஒரு விஷயம் என்ன, கொரோனா போச்சு, இப்ப சுத்திகரிப்பின் காலம், சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதலின் காலம் வரப்போகுது. எழுப்புதலின் காலத்தோடு இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து செல்ல வரப்போகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் என்னையும் உங்களையும் முன்குறித்தார். அல்லேலூயா. நல்ல கையை சேர்த்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. 1 தீமோத்தேயு 2:4 இப்படி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரையும் மீட்கும் பொருளா நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அல்லேலூயா. எல்லாரையும் மீட்கும் பொருளா, அதுதான் அவருடைய தீர்மானம். ஆனா யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? குற்றமில்லாதவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா, சுவிகார புத்திரரா முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு யோவான் 1:12 கொச்சிங்க. யோவான் 1:12 ஒரு முறை கூட கையை செய்து எல்லாரும் கர்த்தரை தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆவிக்குரிய, சொல்லுங்க, ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதம். அவர் என்னை தெரிந்து
ஆசீர்வாதத்தின் முதன்மை பகுதி. அவர் என்னை முன்குறித்தது, அது இரண்டாவது பகுதி. கையை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சொன்ன அந்த வசனத்துல இரண்டாவது விஷயம் என்ன? ஒண்ணு முன்குறித்திருக்கிறார். எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். கை வைத்து கர்த்தரை அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை சுவிகார புத்திரர். சொல்லுங்க எல்லாரும், சுவிகார புத்திரர், அடாப்டட் சன்ஸ். அப்படின்னா ஒரு விளக்கம் சொல்லுது, தத்து எடுத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் தத்து எடுத்து, நானும் நீங்களும் நம்ம ஒரு பெற்றோருக்கு பிறந்ததுனால தத்து எடுக்கலைங்க. நானும் நீங்களும் இந்த உலகத்துல ஆதாம் சந்ததியில, பாவ சந்ததியில நம்ம பிறந்து வந்ததுனால என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து என்னையும் உங்களையும் நம்முடைய ரத்தத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய நோய்களை மாற்றி என்னையும் உங்களையும் ஆண்டவர் தத்து எடுத்து. புரிஞ்சவங்க தோத்திரம் பண்ணுங்களேன். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன இந்த உலகத்துல நாத்தமா வாழ்ந்த என்ன, இந்த உலகத்துல பாவத்துல வாழ்ந்த என்ன, இந்த உலகத்துல நோயோடு சாபத்தோடு வாழ்ந்த என்ன, இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் என்ன சுவிகார புத்திரராய் மாற்ற என்னை தத்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனைக்கு மகிமை உண்டாவதா? கை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆமென். திருச்சந்திர பிரதருடைய குடும்பத்தில் ஒரு மகள், ஒரு குழந்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? குழந்தை இல்லை, ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறாங்க. அந்த குழந்தை என்ன செய்யறாங்க? தத்து எடுத்திருக்கிறாங்க. எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், சென்னையில ஒரு குடும்பம், அந்த குடும்பம் 2 ஆண் பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள். அதுல அந்த சகோதரி தன்னுடைய புருஷனுடைய அக்கா குடும்பத்துக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த 2 பிள்ளைகள், ஒரு குழந்தை என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. இப்ப 2வது பையனுக்கு படிக்க வச்சு கல்யாணம்லாம் பண்ணாங்க. ஆனா அந்த கல்யாணம் பண்ண ஒய்ஃப் அவனை பூச்சி எடுத்து போயிட்டா. இப்போ இந்த பிள்ளையும் மனைவி கேட்டு போயிட்டான். அந்த பிள்ளையும் அவளுக்கு சொந்தமா மாறிட்டான். குழந்தையினுடைய அன்பு இல்லாம அவன் தவிக்கிறத அவன் பேச்சில நான் பார்க்கிறேன். அன்பானவர்களே, தத்து எடுப்பது, உலகத்துல தத்து எடுக்கிறது. ஆனா தத்து எடுத்தவங்க எப்படி பண்றாங்க? இந்த குழந்தையை நல்லா பராமரிக்கிறாங்க, நல்லா பாதுகாக்கிறாங்க, தேவையான ஊட்டத்தை கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. உலகத்துல பிள்ளைகளை தத்தெடுத்தவங்களே அந்த விதமான குழந்தையை பராமரிப்பார்கள். ஆனா நம்மை படைத்த தெய்வம் உலகத்துல பாவ கதைகளோடு வாழ்ந்த என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்து தத்தெடுத்து அவருடைய பிள்ளையா மாற்றியிருப்பார். ஆனால் எத்தனை கவனம் செலுத்தி என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இல்லையா? கை தட்டி தோத்திரம் பண்ணுங்களேன். என்னையும் உங்களையும் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளால் மாற்றுவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார், முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெரிந்தெடுப்புகளை எப்படி வந்தோம் தெரியுமா? எப்படி நம்மளை தத்தெடுத்தார் தெரியுமா? நோயில கடந்து. என்ன எடுத்தீங்கன்னா, நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் தான் பிறந்தேன். என் குடும்பத்தில் என் வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒரு கிறிஸ்தவ குடும்பம், சிஎஸ்சி குடும்பம். எனக்கு இந்த கையில் இந்த விரலை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், மற்றவங்களுக்கு தெரியும். இந்த விரல் எனக்கு என்ன இருக்காது, இந்த விரல், இந்த கை இருக்கிற விரலை போல இந்த விரல் இருக்காது. அப்போது கையை இப்படி தான் வச்சிருக்கிறேன். குழந்தை பிறந்த சமயத்தில், குழந்தைய பிறந்த போது இப்படி வச்ச போது வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரே தத்தளிப்பு. சின்ன வயசில் அங்கே இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய், ஐயோ இந்த கை வழங்காமல் போயிருமோ, இந்த கை பயன்படாமல் போயிருமோ, படிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒன்றுத்துக்கும் உதவியெல்லாம் போயிருமோன்னு சொல்லி எத்தனையோ முயற்சிகள் எடுத்து, எத்தனையோ அந்த காலத்தில் இருந்த ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ எதையோ எடுத்து எத்தனையோ முயற்சி. ஆனால் பக்கத்து உள்ள அந்த சிஎஸ்சி குடும்பத்துடைய அந்த ஹெட் மிஸ்ட்ரெஸ், அந்த அம்மா ரோசன்னா மேரி, அந்த அம்மா நான் மறக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில கூடுவாங்க, எனக்காக ஜோம் பண்ணுவாங்க. டிஜிஎஸ் அங்கிள் ஞாயிற்றுக்கிழமையில சாயந்தரம் 5:30 6 வரைக்கும் ஃபீபா ரேடியோவில் பேசுவார். அவர் பேசுறதை கேட்க வைப்பாங்க. கையை அந்த ரேடியோ மேலே கையை வைக்க சொல்லுவாங்க. அவர் ஜோம் பண்ணும்போது கையை வைக்க சொல்லுவாங்க. அவங்க என் மேலே காட்டின அந்த பதிவு தான் எனக்கு இயேசுநாதர் மேலே ஒரு அன்பு வந்துச்சு. அவங்க குடும்பம் எனக்கு காண்பித்த அந்த ஆதரவு, அந்த அன்பு, இதை பற்றி மறக்க, அதுக்கு பின்னாடி ஆண்டவர் கிருபையில் இந்த கை நல்ல செயல்பட மாற்றி. கொஞ்சம் வலு கம்மி தான், ஆனால் அந்த கையில் எழுத சின்ன வயசுல பிச்சை கையில் தான் எழுதியிருக்கிறேன். அதுக்கு பின்னாடி ரைட் ஹேண்டை பயன்படுத்த ஆண்டவர் இதெல்லாம் மாற்றுறார் காரியங்களை. அப்போ இந்த இயேசுவின் அன்பை அந்த குடும்பம் எனக்கு காண்பித்ததுனால நான் இயேசுவை பிடித்து கொண்டேன்.
இன்னைக்கு அவருடைய வேலைக்காரன் இருக்கிறேன். ஆனா முழுக்க முழுக்க ஆமே கர்த்தர் யாரையோ என் வாழ்க்கையில பயன்படுத்தினதுனாலே ஆண்டவர் பிள்ளையா நான் இருக்கிறேன். ஆமே சொல்லுங்களேன். உங்களுக்கு நானும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தோம் இல்லை, அதுக்கு யாரோ காரணமா இருந்தாங்கல்ல, கை வைத்து அவருக்காக சொல்லி தோற்றம் பண்ணுவீங்களா? நானும் நீங்களும் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரோ ஒரு ரட்சிக்கப்பட்ட, யாரோ ஒரு ஆவிக்குரிய பெற்றோர், யாரோ ஒரு இயேசுவை பற்றி உங்களுக்கு எனக்கு சொல்லி ஜெபம் பண்ணாங்க இல்லையா? அவருக்காக தோற்றம் பண்ணுங்க. நல்ல கை வைத்து தோற்றம் பண்ணுங்க. நீங்க கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் நீங்களும் நானும் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு என்னை உங்களை உணர்த்தினாரோ, என்னைக்கு மறுபிறப்பு அடைந்தோமோ, என்னைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, ஆவியிலே மாற்றம் வந்தது. ஆமாவா? நம்முடைய ஆத்மாவிலே மாற்றம் வந்தது. இந்த சரீரம் ஒரு நாள் மீட்கப்படும். இந்த மண்ணான சரீரம் இது ஒருவேளை நம்ம கண்ணை போட்டா மண்ணுல தள்ளிடுவான். ஆனா இந்த மண்ணான சரீரம் இயேசு வரும்போது என்ன செய்யும்? அவன் உயிரடையும். இயேசுவை சந்திக்க மறுரூபம் அடைந்து இயேசுவை சந்திக்க நாம் கடந்து போவோம். கை வைத்து கர்த்தரை தோற்றம் விடலாமா? சொல்லுங்க. தத்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்களேன். சுவிகார புத்திரர் ஆகும்படி சொல்லுங்க. சுவிகார புத்திரர் ஆகும்படி தத்தெடுத்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற சொத்துல உரிமை இருக்குது. கை தட்டி தோற்றம் பண்ணுங்களேன். ஆமே. பரலோக ராஜா என்னை உங்களை தத்தெடுத்திருந்தாலும் பரலோக ராஜாவின் ஆசீர்வாதம் நமக்கு சொந்த. ஆமே. அதனால இந்த ஆண்டவர் மாத்திரம் நானும் நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். ஏசப்பாய உள்ளத்துல வாரம். இந்த வாரம் புதன்கிழமை கண்டமங்கலத்திலிருந்து வந்த அந்த குடும்பத்தை சந்திக்க நான் ஒரு பிரதர் போயிருக்கிறோம். இந்த குடும்பம் அவங்க வீடு கட்டாம 8 வருஷமா வீடு கட்டாம முயற்சி எடுத்து 4 வருஷமா கட்டப்படாம நிக்குது. அப்படியே வெறும் அம்போ நிக்குது பவுண்டேஷன் போட்டு. அந்த குடும்பத்துல சரி அதான் அவங்க பிரச்சனையை சொல்லி பார்க்க போனா அந்த வீட்டுக்காரன் மனம் போராட்டம். அந்த சகோதரி கண்ணீர் வடிக்கிறா. வெளியே காமிக்க முடியல. பூசலுக்கு முன்னாடி அவன் மனம் போடுறது இருக்கிறான்னு காமிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லு. ஆனால் அது மத்தியிலே அவன் குடும்பமாக ஒப்பு கொடுக்க வைத்தோம். அந்த கூட்டு போன பிரதரை சாட்சி சொல்ல வச்சேன். அந்த குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணி வந்தேன். நான் சொல்றேன் பாருங்க, நம்மளை ஆண்டவர் என்னையும் உங்களையும் அப்படித்தான் யார் மூலமோ சந்தித்தார். என்னையும் உங்களையும் யாரையோ சந்திக்க வைத்திருக்கிறார். ஆமே. 2 பேர் எழுதுற 2 பேருக்காக கை வைத்து தோற்றம் பண்ணி ஜெபம் பண்ண பார்க்கலாம். எழுதுற 2 பேருக்காக தோற்றம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. அந்த 2 பேர் உலகத்துல பாவத்துல இருக்கிறாங்க. அவங்களையும் என்ன போல உங்களை போல ஆண்டவருக்கு சுவிகார புத்திரரா மாற்றத்தான் ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். அந்த ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளே நடத்த விரும்புகிறோம். கையசை ஆண்டவரை தோற்றம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நல்ல கையசை சொல்லுங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய சுவிகார புத்திரன். சொல்லுங்க. ஆண்டவருடைய சுவிகார புத்திரி, நான் சுவிகார புத்திரன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம படிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறார். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எல்லாம் பாருங்க. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க ஆண்டவர் பிள்ளையா வந்த பிறகு பயப்படாது. ஐயோ ஏதாவது நடந்துருமோ, ஆக்சிடென்ட் ஆகிருமோ, வீடு இடிஞ்சு விழுந்துருமோ, நோயில நான் பட்டுருவனோ, பேய் என்ன வந்து அமுக்குவானோ, ஐயோ என் எதிர்கால சூன்யமா போயிருமோ, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படி ஆயிடுவாங்களோ. நல்லா புரிஞ்சுக்க. ஆண்டவருடைய பிள்ளையா நானும் நீங்களும் இருந்தா அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. அடிமைத்தனத்தின் ஆவி அது பயப்படை பண்ணும், அது பயத்தை உண்டாக்கும். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவி என்ன தெரியுமா? எல்லாரும் கை வைத்துங்க. அப்பா இதாவே என்னை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார. எல்லாரும் வாலி பிள்ளைகளை நல்லா கை தூக்க பார்க்கலாம். எல்லாரும் கை தூக்கி, நல்லா கை தூக்கி, ஆண்கள் எல்லாம் கை தூக்கி, நல்லா கை தூக்கி சொல்லுங்க. அப்பா இதாவே. சொல்லுங்க. அப்பா இதாவே. அப்பா இதாவே என்று
வசனத்துல அதுவும் அல்லாமல் 8:23 பாருங்க, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்.